பஞ்சாங்கம் மார்ச் 18, 2026 18/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தசி திதி காலை 8:27 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. அமிர்த சித்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று அமாவாசை. ரைவத மனு ஆனந்த போதினி ஸ்தாபகர் தினம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன், புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன், சூரியன். இன்று இரவு 11:37 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 11:37 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன், அதுவும் குருவோடைய நட்சத்திரத்தில் குருவின் பார்வையில் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட பிறந்தவங்க, குறிப்பாக தம்பி தங்கைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இளைய சகோதரர்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஓவராக புலம்புறீங்க, அந்த புலம்பலை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்கள், அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்து அதில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்னைக்கு ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு சில லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத மன சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கிறீங்க. வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் லாபத்தை பெருகுவார்கள். அதே சமயம் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. கூட பிறந்தவங்க விஷயத்திலும் பிடிவாத குணத்தை தவிருங்கள். அதே சமயம் அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு அதுபடி காது கொடுக்காம நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நின்றுனீங்கன்னா அது உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படுத்தாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் இழப்பை ஏற்படுத்துறதுக்கும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இழப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் களத்திராதிபதியான செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தன லாபம் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மையின் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், நெருப்பு சம்பந்தமான தொழில், மெடிக்கல் சம்பந்தமான, கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். சேல்ஸ் அதிகரிக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தியாகுது. மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்காம இருங்க. ஏன்னா நீங்க பேசுற பேச்சு அவங்களுக்கு மனசுக்குள்ளார வன்மத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நிதானமான செயல்பாடுகளை அப்படியே செயல்படுறது நல்லது. அந்த நிதானத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் பேரில் வன்மத்தை வெளிப்படுத்துவார்கள். குறிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் அதை சமயோஜிதமாக பயன்படுத்திப்பீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க.
அதாவது கோபத்திலையும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பதவிக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில், அதனால் இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் சற்று நீடிக்கும், ஆனால் அதை விட்டு கொடுத்து போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு ரீதியான சில அசதிகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இரவு 11 மணிக்கு மேலே தான் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வராரு. அதனால் இன்றைக்கி பகல் வேளையில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகளால் பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் இன்னைக்கு நீங்கள் வீண் செலவாக நினைப்பீங்க, ஆனால் வரக்கூடிய நாட்களில் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பதட்டமான அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துகிறீங்க அல்லது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் விரயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு மனசு ரெண்டுமே சோர்வாக இருக்குது. முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது இல்லை மெத்தனமாக இருந்து முடிவெடுக்கிறதுலாம் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் படிக்கிற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் விஷயத்தில் நீங்கள் பதட்டம் அடைஞ்சு கோபத்தில் வார்த்தையை விடுறது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. கடக ராசி ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயோட குருவின் பார்வையில் இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தாரின் தேவைகளுக்கான செலவுகள், இளைய சகோதர சகோதரிகளுக்கான செலவுகள், உங்களுடைய கடல் கடந்த பயணத்திற்கான செலவுகள், வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகள், கௌரவத்துக்கான செலவுகள், லாபத்தை பெருக்குவதற்கான செலவுகள், மூத்த சகோதர சகோதரிகளுக்கான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதனால் கையிருப்பு கரையிறது. ஏற்கனவே விட்ட பணம் பத்தாதுன்னு இப்போவும் புதுசாக எதுவும் வெறுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது பணவிரயத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவை பண்ணிட்டு வீட்டில் மனைவி கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ திட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் எதை பேசினாலும் உங்களை எதிர்க்கணுங்கிற ஒரே குறிக்கோள் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுங்க. உங்களுக்கு காரிய சாதகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. விதண்டாவாதம் செஞ்சு சங்கடப்படுத்துவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி பேசி ஜெயிக்கிறது கஷ்டம். மௌனம் கலகநாஸ்தி. மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு புத்திசாலித்தனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, வியாபார லாபம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானத்தில் தடை ஏற்படும். அந்த லாபம் நிதானமாக வர்றதுனால உங்களுக்கு சில சமயம் பண விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. இன்னைக்கு எப்படி நடக்கணுமோ அது போக்கில் போய் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிம்ம ராசி இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புதிய நண்பர்களின் அழைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நட்புகளின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்களே உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
குடும்ப உறவுகளின் பந்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களா சில விஷயங்களை பேசுகிறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கவலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுடைய மகத்துவம் புரிவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக மட்டும் இல்லை, வியாபாரம் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் பண வருமானம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரித்து தொழிலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக புதிய அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய நட்புகள் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மூலமாக அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களையோ சந்தித்து பழகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான சில முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், தேய்பிறை சந்திரன். அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை. அதுவும் இன்னைக்கு உங்களுடைய பண விவகாரங்கள் அல்லது கடன் சார்ந்த விவகாரங்கள் பெருசாக பிரச்சனை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அல்லது தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. தாய் வழி உறவுகளின் சப்போர்ட் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை பகையாக நினைக்கிறாங்கன்னா அவங்க பகையை மறக்கலை. உங்களுடைய கடந்த கால தவறுகளை கடந்த கால பேச்சுக்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சிரித்து பேசினாலும் நாளைக்கு அதை வச்சு உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவர்களின் மீது முழு நம்பிக்கை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு மறைமுகமாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து அதனால் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தும். அதே சமயம் சிலரிடம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கடன் அடைக்கிறதுக்கான செலவும் இன்றைக்கி செலவுகளை ஏற்படுத்துறதுனால கையிருப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்பட்டாலும் எதிரிகள் தொல்லை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு எதிரிகள் பலம் பெறுகிறார்களா இல்லை அவங்க வீக் ஆகிறாங்களாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். துலாம் ராசி, இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதில் தாமதம் ஏற்படும் அல்லது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் லாபத்தை பெருக்குவதற்கும் அவர்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கும் உங்களை காரணியாக செயல்படுத்திப்பாங்க. அதனால் எந்த இடத்துலையும் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சி சங்கடப்படாதீங்க. அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சந்தோஷப்படுங்க. உங்களுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமான வார்த்தை தான், அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்கிறீங்க, அதை கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் என்ன தான் நல்லது சொன்னாலும் அவர்களால் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்வாதம் தான் செய்வாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிடிவாதமாக செயல்படுறாங்க. அவங்கள திருத்தவும் முடியல, மாற்றவும் முடியல. ஆனால் அவங்க பேச்சுக்கு நீங்கள் வேறு வழியில் கட்டுப்பட்டு தான் ஆகணும். தந்தையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. அதனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுல தாமதம் ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பலிகட ஆக்குறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவசரப்பட்டீங்கன்னா அது உறவுகளை பகைத்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உறவுகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய அறிமுகங்கள் மூலமாக பண விரயங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்னைக்கான முயற்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அலைச்சல் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 11:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பண விவகாரங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான அல்லது வெளியூர் தொடர்பான பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உங்களுடைய படிப்பில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்ட்ராக்ஷனால் படிப்பில் தாமதம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான முயற்சியின் மூலமாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு கூட இருக்கிறவங்களால டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். இன்னொரு நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது விசாகம் நட்சத்திரம் டிஸ்ட்ராக்ஷன், அனுஷ நட்சத்திரம் தங்களுடைய நட்புகளால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சக நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்பு ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உடம்புல இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றி அடையும், வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எதையாவது பண்ண போக கௌரவத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு விரயங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதாக இருக்காது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக வரவேண்டிய லாபங்கள் அல்லது நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதாவது மனசை ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி 100% சந்தோஷ செய்தி வராது. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக உடன்பிறப்புகள், குழந்தைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி, கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு பேசினீங்கன்னா நட்புகள் ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். மகர ராசி, குடும்பஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் ஏற்படும். நல்ல வார்த்தை பேசுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வியாபார விஷயம், நீங்கள் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்த வியாபாரத்தை இப்போ அடுத்த ஸ்கேலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், கடன் கொடுத்தவர்கள் சார்ந்த விஷயங்களில்
உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் கடன் கொடுத்தவர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கை துணைகிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்கணும், இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா நிதானமாக பேசுங்க. பதற்றத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கோர்ட்டு கேஸு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பதட்டம் அடைஞ்சிங்கன்னா காரிய தடை ஏற்படும். நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியமான வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பை மட்டுமல்ல, எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட படித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல அனுசரணையான அறிவுரை கொடுத்துட்ருக்கீங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய அறிவுரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். புதுசாக பிஸ்னஸ் துவக்கிறேன், புதுசாக வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. லாபம் வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. ஆனால் லாபம் வராமல் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அசதி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், அதாவது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ இல்லை சொந்த வீட்டு வாங்கிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதாவது உங்கள் உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குரு பயிற்சி ஆகும்போது இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுடைய குதர்க்கமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தாது. அதனால் என்ன வேணால் பேசலாம்னு நினைக்காதீங்க. எதிரிகள் அடங்கி போவார்கள், இல்லை எதிரிகள் விலகிச் செல்கிறார்கள். உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது, அதனால் பொறுமை காப்பது அவசியம். இன்று உங்களுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகள், தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது புதுசாக முயற்சி எடுத்தால் காரிய அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு பிரயாணிக்கிறதுக்கான முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் நல்ல வார்த்தை பேசுறதுனால பிரச்சனைகளுக்குரிய வார்த்தைகளை கூட தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல வார்த்தைகளால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், பேச்சு சாதுரியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையோட பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. மீன ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. பாக்யாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். அந்த செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லை, உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தை காரணமாக வச்சு சில பேர் உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையும், பண இருப்புகள் செலவாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தந்தை அல்லது குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயத்தில் அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பிடிவாதமாக வாக்குவாத மூடில் இருக்கீங்க. எதை பேசினாலும் எடக்கு மடக்காக தான் பேசுகிறீங்க. அதனால் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம் இன்றைக்கி. ஆனால் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இடுப்பு முட்டி சார்ந்த பகுதிகள், கால் பகுதியில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நட்புகளிடம் இருந்து வாங்கின கடன் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி பண வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கும்போது அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அவங்க விஷயத்தில் கூட பிறந்தவங்க, அது அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ, அவங்க கூட இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.